ஸ்ரீ வெங்கடாச்சல மாஹாத்மியம் 6ஆம் அத்தியாயம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்களின் அடையாளங்கள். பணிப்பெண்கள் மற்றும் நண்பர்களால் தேவி பகுளமாளிகை அன்னைக்கு அறிவிக்கப்பட்ட அன்னை பத்மாவதி தேவி குறித்த விரிவான தகவல்கள். இளம் கன்னி பெண்கள் கூறியது: நாங்கள் மன்னர் ஆகாசராஜரின் உள் குடியிருப்பை சேர்ந்த பெண்கள். அந்த மன்னரின் மகள் பத்மாவதியின் தோழியர் மற்றும் உதவியாளர்கள் நாங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு நாங்கள் இளவரசியை தலையில் வைத்துக்கொண்டு காட்டிற்கு, அதாவது பூங்காவனத்திற்குள் சென்றோம். இளவரசிக்காக நாங்கள் ஆர்வத்துடன் மலர்களை சேகரித்து கொண்டிருந்தோம். ஒரு மரத்தின் வேரில் நாங்கள் அமர்ந்திருந்த போது நீலக்கல் போன்ற நிறத்தில் ஒரு மனிதனை கண்டோம். அவரது மார்பு மகிமை மற்றும் அதிர்ஷ்ட தெய்வத்தின் ஆலயமாக இருந்தது. அவரது முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை பரவியது. அவர் அழகான பருமனான தசை நார் மற்றும் நீண்ட கரங்களை கொண்டிருந்தார். நன்கு சுத்தம் செய்யப்பட்ட மஞ்சள் நிற துணியை அணிந்திருந்தார். தங்க அம்புகளையும் தங்க வெள்ளையும் வைத்திருந்தார். தங்க கிரீடத்தை அணிந்திருந்தார். கழுத்தணிகள், கை கட்டை மற்றும் பிற ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். தாமரை போன்ற விழிகளும் உருகிய தங்கத்தை போன்ற உடலும் கொண்ட எங்கள் தோழி பத்மாவதி அவரை கண்டு, பார், அங்கே பார் என்று மழுங்கடித்தாள். நாங்கள் அவரை கண்டு கொண்டு இருக்கும் போதே அவர் உடனடியாக மறைந்து விட்டார். எங்கள் தோழி மயக்கமடைந்தார். பின்னர் அவள் மயக்கத்தில் இருந்தபோது அரச அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்டாள். தேவி பத்மாவதி குறித்து ஜோதிடரிடம் மன்னர் வியந்து கேட்ட கேள்விகள். தனது மகள் உடல்நிலை சரியில்லாமல் இருப்பதை கண்டதும் மன்னர் ஒரு ஜோதிடரை அணுகினார். முக்கிய பிராமணரே, முனிவரே, பல்வேறு கிரகங்களின் பெயர்ச்சிகள் என் மகளுக்கு ஏற்படும் விளைவுகளை விவரிக்கவும். புத்திசாலித்தனத்தில் பிரகஸ்பதி தேவர்களின் குருவிற்கு சமமான பிராமணர் தனக்குள்ளேயே கிரகங்களின் நிலைகளை குறித்து சிந்தித்து, எல்லா கிரகங்களும் உங்கள் மகளுக்கு சாதகமாக உள்ளன. சிறந்த அரசரே, கோள்களின் நிலையான மொத்த விளைவு அரசரே, அது சற்று குழப்பமாக இருக்கிறது என்று கூறினார். மீண்டும் புத்திசாலி பிராமணர் கேள்வியின் நேரத்தை குறித்து சிந்தித்தார். அவர் சாயா, ஒரு நிழலின் நீளம் மற்றும் லிங்கத்தை, கிரக நிலையை கணக்கிட்டு அதன் விளைவுகளை குறித்து சிந்தித்து, லக்னத்தின் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் இருக்கிறார். பிரகஸ்பதியான வியாழ பகவான் கேந்திரத்தில் மையத்தில் இருக்கிறார். பகல் நேர பறவை உறங்கிக் கொண்டிருக்கிறது. பிரஷ்ன பக்ஷின் ஜோதிட விசாரணையின் பறவை ராஜ்யத்தில் இருக்கிறது. அரசரே, அதன் விளைவை கேளுங்கள். நிச்சயமாக அவள் விஷயத்தில் சாதாரண ஆரோக்கியம் இருக்கும். ஒரு சிறந்த மனிதர் அந்த பெண்ணை நோக்கி வந்துள்ளார். உங்கள் மகள் அவளை கண்டு மயக்கமடைந்தாள். அவள் அவருடன் ஐக்கியமாகி விடுவாள். அவரால் நியமிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கன்னி வருவாள். அவள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் நலனுக்கும் செழிப்புக்கும் உகந்ததாக இருக்கும். அவளுடைய ஆலோசனையை நிறைவேற்றுங்கள். பெரிய அரசரே, நான் கூறுவது உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. மேலும் அவளுடைய அனைத்தையும் நிறைவேற்றும் மற்றொரு காரணத்தை நான் பரிந்துரைக்கிறேன். ஆசைப்படுபவள், எல்லா நோய்களையும் அழிக்கக்கூடியவள். அதை நிறைவேற்றுங்கள். அது உங்கள் மகளின் மகிழ்ச்சிக்கு உகந்தது. பிராமணர்களிடம் அகஸ்திய லிங்கத்தின் புனித நீராடல் சடங்கை செய்ய கூறுங்கள். இதை அரசரிடம் கூறிய பிறகு ஜோதிடர் தனது இல்லத்திற்கு திரும்பினார். ஜோதிடரின் ஆலோசனையின்படி பிராமணர்கள் அகஸ்திய லிங்க வழிபாட்டிற்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். மன்னர் ஆகாசராஜர் வேதங்களில் தேர்ச்சி பெற்ற பிராமணர்களை அழைத்து அவர்களை வரவேற்று கௌரவித்து இவ்வாறு கேட்டுக்கொண்டார்: பிராமணர்களே, ஆலயத்திற்கு சென்று மந்திரங்களை ஓதி சம்புமூர்த்தியின் புனித நீராடல் சடங்கை செய்வீராக. அவர்களை செல்ல அனுமதித்த பின்னர் மகிமையான ஒரு பெண்மணி அவர் எங்களை அழைத்து, பெண்களே, மகா நீராடல் சடங்கிற்கு தேவையான அனைத்தையும் ஒன்று திரட்டுங்கள் என்றார். அரசரே,
இவ்வாறு கட்டளையிட்டதும் நாங்கள் ஆலயத்திற்கு சென்றோம். அழகு பெண்ணே, உன் திடீர் வருகையை குறித்து இப்போது கூறுவாய். எங்கிருந்து வருகிறாய்? எங்கே செல்ல விரும்புகிறாய்? யாருடைய பணிக்காக? நீ தேவர்களின் உலகத்திலிருந்து இந்த தெய்வீக குதிரையில் ஏறி இங்கு வந்திருக்கிறாய் போலிருக்கிறது. வராக சுவாமி கூறினார். அவர்கள் இவ்வாறு கேட்டபோது மகிழ்ச்சியடைந்த அன்னை பகுளமாலிகை அந்த பெண்களின் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் வகையில் இந்த இனிமையான வார்த்தைகளை கூறினாள். தேவி பகுளமாலிகை பதிலளித்தார். நான் ஸ்ரீ வேங்கடாத்ரியிலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் பகுளமாலிகா. அரசியார் தரணி தேவியை காணும் ஆவலுடன் இந்த குதிரையில் ஏறி வந்திருக்கிறேன். அரண்மனையில் மென்மையான பெண்ணை பார்க்க முடியுமா? அவளுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் மன்னரின் கன்னி பெண்கள், அழகு பெண்ணே, நீ எங்களுடன் தரணி தேவியை அரசியாரை காண்பாய். அவர்களால் இவ்வாறு கூறப்பட்டவுடன் அன்னை பகுளமாலிகை தேவி மன்னரின் அரண்மனைக்கு சென்றார். தரணி தேவியின் விசாரணைகளுக்கு புலிந்தினியின் பதில். பெண்கள் சென்று கொண்டிருந்த போது தரணி தேவி ஒரு புலியை கண்டாள். தெருவில் வரும் நந்தினி, அதாவது புலிந்தா, பழங்குடியின பெண். அப்சரஸ் பரிகாடோரியஸ் குஞ்சா பழங்களினாலும் ஓடுகளினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள் அந்த பெண். பால் அருந்தும் வயதுடைய ஒரு குழந்தை தன் துணியின் நுனியால் அவள் முதுகில் கட்டப்பட்டிருந்தது. அவள் தெருவில் இவ்வாறு பிரகடனம் செய்வது கேட்டது. நீங்கள் அனைவரும் கேளுங்கள், நான் உண்மையை கூறுகிறேன். கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை நான் கூறுவேன். அவள் முகத்தில் தூய புன்னகையுடன் தரணி தேவி அவளை அழைத்தாள். அவள் ஒரு தங்க தூற்றும் கூடையை செய்து அதில் முத்துக்களை வைத்தாள். அவற்றை 3 பிரஸ்த அளவுகளில் 3 குவியல்களாக செய்து முழு விஷயத்தையும் அவள் முன் வைத்தாள். அதன் பிறகு அரசியார் தரணி தேவி அவளிடம், புலிந்தா பெண்ணே, எதிர்காலமா அல்லது கடந்த காலமா என்பதை உண்மையை கூறுங்கள் என்று கேட்டாள். இதை கூறிய பிறகு அவள் அருகில் நின்றாள். அவள் மனதில் என்ன எண்ணினாள் என்று அவளிடம் கூறினாள். அழகான பெண்ணே, தாம் நினைத்தது நடுத்தர குவியல் என்றால் உடனடியாக கூறுவாயாக. மன்னரின் அன்பிற்குரிய ராணியான தரணி தேவி ஆம் என்றார். தரணி தேவி கூறினாள், குவியல் கூறப்பட்டுள்ளது, விளைவை கணிக்கவும். நான் தமக்கு நிறைய பணம் தருவேன். புலிந்தாதேவி கூறினாள், நான் உண்மையை கூறுவேன். சிறந்த புருவங்களை உடைய பெண்ணே, என் குழந்தைக்கு கொஞ்சம் உணவு கொடுங்கள். இவ்வாறு கேட்கப்பட்டதற்கு பிறகு தரணி தேவி ஒரு தங்க பாத்திரத்தில் சிறிது உணவை எடுத்து புலிந்தினியிடம் கொடுத்து, உண்மையை கூறுங்கள் என்றாள். அந்த இளம்பெண் பாலுடன் உணவை பெற்று அதை குழந்தைக்கு ஊட்டினாள். பின்னர் அற்புதமான புருவங்களை கொண்ட பெண்மணி உண்மையை கூறினாள். ஒரு மனிதனின் வருகையால் தான் உங்கள் மகளின் உடல் வாடி மெலிந்து போய்விட்டது. பயந்த பெண்ணே, அவளால் மீண்டும் அவரது முகத்தை காண முடியாததால் அவளுடைய உடல் கருகிவிட்டது. அவள் மன்மதனின் அம்புகளால் துன்பப்படுகிறாள். ஸ்ரீவைகுந்தத்திலிருந்து வந்தவர், தேவர்களின் ஆதி தலைவன், பக்தர்கள் விரும்பும் அனைத்தையும் வழங்கும் பகவான் ஸ்ரீஹரி சுவாமி புஷ்கரணி தீர்த்தக்கரையில் உள்ள ஸ்ரீ வேங்கடாத்ரியின் சிகரத்தில் விளையாடுகிறார். அவர் அன்பின் கடவுளின் வடிவங்களையும் அம்சங்களையும் ஏற்றுக்கொள்கிறார். அவர் உயர்ந்த பேரின்பம். அவர் மாயையை அணிந்துள்ளார். அவர் பகவான் ஸ்ரீ ராமபிரானின் இறைவன். அவர் ஸ்ரீயுடன் விளையாடுகிறார். ஒரு நாள் தனது குதிரையில் சவாரி செய்து காட்டில் சுற்றி திரிந்த அரசியாரே, அவர் பூங்காவிற்கு வந்து தங்கள் மகளை கண்டார். அவளை கண்டதும் அழகான ராமனாக அவள் அன்பின் கடவுளின் கட்டுப்பாட்டில் கீழ் வந்தார். இறைவன் தன் பணியாளர் லலிதையை உன் முன்னிலையில் அனுப்புவார். ராமரை போல அவருடன் ஐக்கியமாகி அவள் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக இருப்பாள். என்னுடைய இந்த வார்த்தைகள் உண்மை. இன்றே இதை காணுங்கள். இளவரசியாரே, என் மகனுக்கு இன்னும் கொஞ்சம் உணவு கொடுங்கள். இதை கூறிய பிறகு புலிந்தினி அமைதியாக இருந்தாள். மீண்டும் ஒரு முறை அவளுக்கு போதுமான உணவை கொடுத்து அவளை அனுப்பிவிட்டாள்.
புலிந்தி பெண் சென்றதும் தணிக்கை செய்யப்படாத, அதாவது பாராட்டிற்குரிய பெண் முற்றத்திலிருந்து எழுந்து அற்புதமான உள் அடுக்குமாடி குடியிருப்பில் நுழைந்தாள். அங்கேதான் அவளுடைய மகள் பத்மாவதி தன் சொந்த உதவியாளர்கள் மற்றும் பணிப்பெண்கள் மற்றும் நண்பர்களால் சூழப்பட்டிருந்தாள். அவள் அன்பால் நோய்வாய்ப்பட்ட தன் மகளின் அருகில் சென்று, மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அழகான பெண்ணே, உனக்கு மிகவும் பிடித்த பொருள் என்ன என்று கேட்டாள். அவளுடைய தாயார் இவ்வாறு கேட்டபோது ஞானமும் நல்லொழுக்கமும் கொண்ட அந்த பெண் மெதுவாக கூறினாள், தாயே, என் மனம் கண்களும் நல்லவர்களின் மனங்களும் அழகாகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இருக்கும் அந்த ஒரு பொருளை நோக்கி மட்டுமே ஈர்க்கப்படுகிறது. பிரம்மதேவரும் மற்றவர்களும் காண விரும்பும் இது மிகவும் பெரியது மற்றும் எங்கும் நிறைந்தது. இது அனைத்து பிரகாசங்களிலும் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. இது அனைத்து தேவர்களுக்கும் தெய்வம். இது இங்கே நல்லவர்களாலும் பக்தர்களாலும் அடையப்படலாம். பக்தர்கள் அல்லாதவர்களால் ஒருபோதும் அடைய முடியாது. இது பக்தர்களுக்கு அனைத்து விருப்பங்களையும் அளிக்கிறது. தாயே, அதை நாட வேண்டும். வராக சுவாமி கூறினார். இதை கேட்டதும் தரணி தேவி தனது அழகான மகளிடம், அழகான விழிகளை கொண்ட மகளே, பக்தர்களின் குணாதிசய அடையாளங்களை விவரிக்கவும் என்று மீண்டும் கேட்டார். அன்னை பத்மாவதியால் தொடர்புடைய இறைவன் மற்றும் பகவானின் பக்தர்களின் குணாதிசய அடையாளங்கள். அன்னை பத்மாவதி கூறினார், பக்தர்களின் குணாதிசயங்களை கவனமாக கேளுங்கள். தாயே, இது ஒரு ரகசியம். தரணி தேவியே, அவர்களின் கரங்களில் சங்கம் மற்றும் சக்கரத்தின் நிரந்தர அடையாளங்கள் உள்ளன. அவர்களின் சிறப்பு அம்சம் ஊர்த்துவ புந்திரம், செங்குத்தான வடிவத்தில் வி போன்ற வடிவத்தில் பிரிவினை குறி நடுவில் ஒரு இடைவெளியுடன் உள்ளது. மற்றவர்களுக்கு நெற்றி, இதயம், கழுத்து, வயிறு, 2 பக்கங்கள், 2 முழங்கைகள், 2 கரங்கள், கழுத்தின் முன்புறம் மற்றும் பின்புறம் போன்ற 12 புண்டங்கள் உள்ளன. அவர்கள் இந்த அடையாளத்தை பயன்படுத்தும் போது கேசவ என்று தொடங்கி வாசுதேவ என்று முடிவடையும் 12 நாமங்களை கூறி உங்களுக்கு வணக்கம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அதை தலையில் பயன்படுத்தும் போது வாசுதேவ என்று கூறுகிறார்கள். அவர்களின் சடங்குகளை நான் மிகவும் கவர்ச்சிகரமானதாக கூறுவேன். தாயே, கேளுங்கள். அவர்கள் வேதங்களை தொடர்ந்து ஓதுவதில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் அனைத்து வேத சடங்குகளையும் செய்கிறார்கள். அவர்கள் உண்மையை கூறுகிறார்கள். மென்மையான பெண்ணே, அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களிடம் பொறாமைப்படுவதில்லை அல்லது தீங்கிழைப்பதில்லை. அவர்கள் மற்றவர்களை அவமதிப்பதில்லை. அவர்கள் ஒருபோதும் மற்றவர்களின் உடைமைகளை அபகரிக்க மாட்டார்கள். மற்றவர்களின் அழகான மனைவிகளை ஒருபோதும் நினைவில் கொள்ளாத, பார்க்காத அல்லது தொடாதவர்களை ஸ்ரீ வைஷ்ணவர்கள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அனைத்து உயிரினங்களிடமும் கருணையும் மிகுந்த கருணையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எப்போதும் அனைத்து உயிரினங்களுக்கும் நன்மை பயக்கும் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் எப்போதும் தேவர்களின் தலைவன், இவர்களை இறைவனின் பக்தர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் தங்களிடம் உள்ளவற்றில் திருப்தி அடைகிறார்கள். அவர்கள் தங்கள் சொந்த மனைவியிடம் உண்மை உள்ளவர்கள். அவர்கள் பற்று, பயம் மற்றும் கோபம் இல்லாதவர்கள். அவர்களை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் மற்றும் சீடர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். இது போன்ற குணங்களை கொண்ட ஒருவர் தனது தந்தை அல்லது குரு அல்லது வேறு எந்த மரியாதைக்குரிய மனிதராலும் செய்யப்பட்ட 5 ஆயுதங்களின் அழியாத பதிவுகள் கொண்டிருக்க வேண்டும். கற்றறிந்த பக்தர் தனது சொந்த கிருஹ்ய சூத்திரத்தில் உள்ள கட்டளைகளின்படி நெருப்பை மூட்ட வேண்டும். அவர் 16 ஆகுதிகளை, காணிக்கைகளை, சக்கரம் போன்றவற்றின் மந்திரங்களை ஓதி முதலில் மூல மந்திரத்துடனும் பின்னர் புருஷ சூக்தத்துடனும் 108 முறை ஜாத வேதங்களின் சிறந்த மந்திரத்துடனும் வழங்க வேண்டும். மகா வியாகிருதிகளுடன், அதாவது பூர்புவ சுவக போன்றவற்றின் மூலம் ஹோமம் செய்த பின்னர் அவர் சக்கரம் போன்றவற்றை சூடாக்க வேண்டும். பின்னர் கற்றறிந்த பக்தர் ஆசானால் நன்கு சூடேற்றப்பட்ட பிறகு அந்த பதிவுகளை தாங்கிக் கொள்வார். மேலும் வெப்பத்தை தாங்கிக் கொள்ளவும் முடியும். மந்திரங்களை போல் இந்த பதிவுகள் பெறப்படும். சங்கம் ஒரு கரத்தில் பதியப்பட வேண்டும். மறு கையில் சக்கரம் பதியப்பட வேண்டும்.
தலையில் அம்பு, நெற்றியில் கதாயுதம் மற்றும் இதயத்தின் மார்பில் வாள் பதியப்பட வேண்டும். இந்த 5 பதிவுகளையும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் முக்தியை விரும்பும் போது தாங்கிக் கொள்ள வேண்டும். அல்லது சங்கம் மற்றும் சக்கரத்தின் பதிவுகள் 2 கரங்களிலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அவை நல்ல வடிவத்திலும் தெளிவாகவும் இருக்க வேண்டும். இது போன்ற பதிவுகளை கொண்டவர்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர்கள் மற்றும் அவரை பின்பற்றுபவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நல்ல நடத்தை கொண்டவர்களால் மட்டுமே பரம பிரம்மத்தை உணர முடியும். என் அன்பு அவர் மீது மட்டுமே உள்ளது. என் மனம் அவரை பெற ஏங்குகிறது. தாயே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தவிர வேறு எவரையும் நான் விரும்பவில்லை. கருமையான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நான் நினைவில் கொள்கிறேன். நான் ஹரி அச்சுதனை குறித்து சிந்திக்கிறேன். அதன் மூலம் நான் என் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்கிறேன். அவருடன் ஐக்கியமாக இருப்பதற்கான வழிகளை குறித்து நான் சிந்திக்கிறேன். ஸ்ரீ வராக சுவாமி கூறினார். இதை தன் தாயிடம் கூறிய பிறகு தாமரை முகம் கொண்ட பெண்மணி மனச்சோர்வடைந்து பேசுவதை நிறுத்தினார். அவளுடைய வார்த்தைகளை கேட்டதும் தாய் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை எவ்வாறு சாந்தப்படுத்துவது என்று எண்ணினாள். அன்னை தரணி தேவியின் அருகில் தேவி பத்மாவதியின் தோழியர் மற்றும் உதவியாளர்களின் வருகை. இதற்கிடையில் அன்னை வகுள மாளிகையுடன் வந்த பெண்கள் அகஸ்தியேஸ்வரை வணங்கிய பிறகு தரணி தேவியை காண வந்தனர். வருகை தரும் பிராமணர்களை முறையாக வணங்கிய பிறகு அவர்களுக்கு நல்ல உணவை மனதார ஊட்டினாள். ஆடைகள் மற்றும் ஆபரணங்களுடன் அவர்களுக்கு பண பரிசுகளை முழுமையாக கொடுத்தாள். விரும்பிய நோக்கங்களை அடைவதற்காக அவர்களின் ஆசீர்வாதங்களை பெற்றாள். அந்த அனைத்து பிராமணர்களுக்கும் விடை பெற்ற பிறகு பகவான் அகஸ்தியேஸ்வரை வணங்கி திரும்பி வந்த தனது இளம் கன்னிகைகளிடம் அந்த உயர்ந்த மனப்பான்மை கொண்ட பணிப்பெண்ணிடம் கேட்டார். 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.